ஹலோ பேக் ஃபேம், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்டாலியன் டோனட் ரெசிபி தான். அதாவது பம்போல்னி ரெசிபி. இது வந்து நம்மளோட ஹேமாஸ் பேக் ஷாப் இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குது. இன்னமும் ரெசிபி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் ஒரு ஃபுல் வீடியோவாக போடக்கூடாதுன்றதுக்காக நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த ஒயிட் ரிங் உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது. அதில் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 2 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி விஸ்க் வச்சு லைட்டாக ஒரு விஸ்க் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. அது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா பொங்கி வரும். அதுதான் கரெக்டான உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். பொங்கி வந்தால் மட்டும் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சப்போஸ் 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரலைன்னா, அந்த ஃபோமி கன்சிஸ்டன்சி வரலைன்னா உங்களோட ஈஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஈஸ்ட்டை எப்படி செக் பண்ணுன்றது நான் ஹேமாஸ் பேக் ஷாப் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் வந்து ஹேமாஸ் பேக் ஷாப் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஸ்டாண்ட் மிக்சர் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக ஃப்ளார் எடுத்துக்கிறேன். நம்ம ரெசிபியில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி அதிலிருந்து கொஞ்சமாக ஃப்ளார் போட்டுட்டு ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் வந்து கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை ஸ்டாண்ட் மிக்சர் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்கு, சுகரு, சால்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு கையால் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைனா ஸ்டாண்ட் மிக்சரில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அது ஒரு டோ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணி இது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். இது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டாண்ட் மிக்சர் இருந்ததுன்னா 5 to 10 மினிட்ஸ், இல்லை நீங்கள் கையால் நீட் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு வரணும்னா ரொம்ப டோ வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டோ வந்து நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்றது பாருங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கணும். இதுல இருந்து ஒரு பிஞ்ச் எடுத்துட்டு அதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோ வந்து கிழியாம வரணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரூஃபிங் விட போறோம். ஸோ பாருங்க, நல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் விட போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங்கிறது 30 to 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கலாம். இல்லைன்னா டபுள் த சைஸ் வரணும். நீங்கள் வச்சிருக்க டோ விட நல்லா டபுள் சைஸ் வரணும், நல்லா உப்பி வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ப்ரூஃபிங் ஆகியிருக்கணும். உங்களோட ரூம் டெம்பரேச்சர் வந்து சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ 30 to 45 மினிட்ஸ் கூட வரலன்னா, நல்லா உப்பலைன்னா, சப்போஸ் ஒரு 1 hour கிட்ட கூட நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. நல்லா டபுள் த சைஸ் வரணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான டைமும் கூட நெக்ஸ்ட் ப்ரூஃபிங்க்கு. இதை இப்போ நான் கிளிங் ராப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இல்லை நீங்கள்
வெட் டவல் கூட போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு டவல் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து நீங்க சப்போஸ் நீங்க விண்டோ பக்கத்துலயோ அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டான இடத்துலயோ இதெல்லாம் வைக்க கூடாது. கரெக்டா ஒரு மீடியமான ரூம் டெம்பரேச்சர்ல கரெக்டா வைங்க. இப்போ புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வச்ச டோவுக்கும் இப்போ வச்சிருக்க டோவுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இதுதான் நான் டபுள் த சைஸ் எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பவுல்குள்ளார இருந்தது. இப்போ நல்லா உப்பி வந்திருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ப்ரூஃபிங். இது நல்ல டபுள் த சைஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல உள்ள கேஸ் எல்லாமே ஒரு பஞ்ச் கொடுத்து வெளியில எடுத்துட்டு இப்போ வந்து இதை ஒரு டோவா மாத்திட்டு அதை வந்து ஒர்க் ஸ்டேஷனுக்கு நான் மாத்திக்கிறேன். ஒர்க் ஸ்டேஷனுக்கு மாத்திட்டு நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா 30 to 40 கிராம்ஸ் கிட்ட நீங்க வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஒரு வீட் பர்பஸ்க்கு தான் பண்றீங்கன்னா ஒரு 35 கிராம் ரேஞ்சில் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் முடிச்சாச்சு. செகண்ட் வந்து ஷேப்பிங். இதை எப்படி நம்ம ஷேப் பண்ணணும்னா நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணுங்க. அந்த பாம் கலரை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டா வந்துடும். இது பிரேக் ஆகாம பண்ணணும். அது மேலே எங்கேயுமே உடையாம குலோப் ஜாம் எப்படி நீங்க பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி நல்லா பிரேக் ஆகாம பண்ணணும். நெக்ஸ்ட் உள்ளங்கையில வச்சு நல்லா ஷேப் பண்ணுங்க. நான் வீடியோல காமிக்கிற மாதிரி நல்லா ஷேப் பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப 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 முக்கியம். இதை நான் 4 டைம் அட்டன் பண்ணிட்டு எனக்கு 5th டைம் தான் எனக்கு வந்தது. ஸோ நல்லா பொறுமையா பண்ணுங்க. வரலன்றது ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. ஷேப் பண்ண பாலை ஒரு ட்ரேக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரே எப்படி இருக்கணும்னா ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதை ஃப்ளாரை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டஸ்ட் பண்ண ஃப்ளார் மேலே தான் இந்த ஷேப் பண்ண பாலை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து செகண்ட் ப்ரூஃபிங்காக வைக்கிறோம். ஸோ நான் பண்ண தப்பு என்னன்னா அந்த ட்ரே வந்து இப்போ ஒரு பால் நம்ம ஷேப் பண்ணி வைக்கும் போது அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க, ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை கிளிங் ராப் பண்ணி நல்லா ஒரு 30 to 45 மினிட்ஸ்ல ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே ப்ரூஃபிங்க்கு விடுறேன். உங்களோட ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து டைம் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஏன் ஈவன் 1 hour கூட ஆகலாம். பட் இது எப்படி செக் பண்ணா டபுள் த சைஸ் வரணும். இதுவும் நல்லா நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிற பால் ஷேப்போட நல்ல டபுள் த சைஸ் வரணும். இது எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்றது பாருங்க. இதோட இன்னொரு டிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா திருப்பி அதே ஷேப்புக்கு கரெக்டா வந்துடணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ப்ரூஃபிங். அந்த டைம்ல டக்கு டக்கு டக்குன்னு நீங்க எடுத்து ஆயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து ஒரு பேன் நல்லா திக்கான பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து 160 ல இருந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு கண்ட்ரோல்டா இருக்கணும். ஆயில் 160 to 170 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆன உடனே நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட அந்த செக் பண்ற தெர்மோமீட்டர் இல்லைன்னா ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க கை வச்சீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டா சூடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப அதிக ஹை ஃப்ளேம் கொடுத்துட்டீங்கனாலே இது கரெக்டான ஷேப் வராது. கரெக்டான எதுவுமே இந்த பெர்ஃபெக்டான பொம்பனீரையே நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ளிப் பண்ணி பாருங்க. ப்ரௌனிங் வந்துருச்சுன்னா உடனே ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஃப்ளிப் பண்ணிட்டு அகைன் நீங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் டக்குன்னு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கூல் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு சுகர் கோட்டிங் போட்டு எடுத்துருங்க. அப்பதான் இதில் போயிட்டு அந்த சுகர்லாம் கோட் ஆகும். இப்போ அகைன் நான் செகண்ட் பேட்ச் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ப்ரௌன் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை எடுத்துருங்க. லைட்டாக ப்ரௌனாக இருந்தால் போதும். அதுவே கரெக்டாக நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும்.
எல்லா பம்பல்னிஸும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சுகர் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டின்னில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. 1-2 ப்ரௌனாக இருக்கும், 1-2 ஒயிட்டாக இருக்கும். இது வந்து 4th அட்டெம்ப்ட்ன்றதுனால இந்த மாதிரி இருக்குது. நான் 5th அட்டெம்ப்ட்டையும் நான் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிக்கலாம், இது இந்த அளவுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்றத நீங்களே ஒரு டிசிஷனுக்கு வந்துடலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சிசர் வச்சு நடுவில் கட் பண்ணி விடுறேன். இது வந்து டீப்பாக கட் பண்ணணும். நான் வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் டீப்பாக கட் பண்ணாமல் மேலாப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நல்லா நீங்கள் டீப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுங்க. வீட்டில் என்கிட்ட என்னென்ன ஃபில்லிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்து நான் ஃபில்லிங் கொடுத்துட்டேன். பட் இதுக்கு ப்ராப்பரான கஸ்டர்ட் ஃபில்லிங் வந்து அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கஸ்டர்ட் ஃபில்லிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நல்லா டீப்பாக கட் பண்ணிவிட்டு நிறைய ஃபில்லிங் கொடுங்க. அப்போ தான் இந்த ஃபில்லிங்கோடு சாப்பிடும்போது அந்த பம்போலின் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹாப்பி பேக்கிங்! Like and subscribe.